தாய்மையின் புனித தன்மை இந்த இடத்தையும் ஜோதிலிங்கத்தையும் புனிதப்படுத்துகிறது. அதனால் இந்த ஜோதிலிங்கம் மல்லிகா அர்ஜுனர் என்ற பெயரால் அழைக்கப்படும். மகாதேவா, இனியும் நாம் 10 ஜோதிலிங்கங்களை உருவாக்க வேண்டும். நாம் விரைந்து செயல்பட்டாக வேண்டும். ஏனெனில் இப்பொழுது இதை பற்றி அசுரத்தாய் நன்மையின் முழு வடிவத்தையே தாக்கும் என்று நீ ஒன்றை நிரூபித்து விட்டாய். உனக்கு அறிவுரை வழங்குவதே வீண் என்பதை நிரூபித்து விட்டாய். மகாதேவா, இந்த அசுரனை அழித்து விடுங்கள். இவன் தன் சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தையே அழுக்காக்கி விட்டான். தாயே, இங்கே அனைத்தும் நலமாகிவிட்டது. இனி நாம் எங்கு சென்றாக வேண்டும்? இந்த நில அதிர்வு அடுத்த ஜோதிர்லிங்கத்தின் அழைப்பாகும். நீங்கள் அனைவரும் அங்கு செல்லுங்கள். நான் வேறு இடம் சென்றாக வேண்டும். தந்தையே, இது எந்த இடம்? அசுரத்தாய் திதி கூறியது உண்மைதான். உன்னை அழிப்பதென்பது எனக்கு மிகவும் எளிதான ஒன்றாகும். இந்த கோபம் என்னும் நெருப்பு ஒருவரை உள்ளுக்குள்ளே எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஆனால் உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உன்னை நீயே இந்த தீய எண்ணத்திலிருந்து காத்துக் கொள்ளலாம். நம்பிக்கை? அடுத்த கணம் நீ உயிருடன் இருப்பாயா இல்லையா என்று உன்னால் நம்பிக்கையுடன் கூற முடியுமா? ஆம், நம்பிக்கை உள்ளது. எனது விதிப்படி நான் வாழ்வேன் என்றிருந்தால் மகாதேவரும் பார்வதி தாயாரும் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார்கள். அப்படி என்றால் நான் இன்று உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்க்கப் போகிறேன். பீமாசுரா, 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 பீமாசுரா. जटाटवीकलचल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्ग तुङ्गमालिकाम् எச்சரிக்கிறேன் பீமாசுரா. வா விஷ்ணு, வா. நான் வாழ்நாள் முழுவதும் புரிந்த தவத்தின் பயன் மற்றும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து நான் இந்த பூலோகத்தை நிச்சயமாக அழித்து விடுவேன். அழியட்டும்!
இது மிகவும் அபசகுணம் மகாதேவா. நாம் விரைவாக மீதமிருக்கும் ஜோதிலிங்கங்களை நிர்மாணித்துதான் ஆக வேண்டும். அப்படி எனில் தாயே, நாம் அடுத்த ஜோதிலிங்கத்தை இங்குதான் அமைக்கப் போகிறோமா? ஆம் கணேசா. ஆனால் அதற்கு முன்பாக இந்த இடத்தில் இயற்கையின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டியது அவசியமாகும். ஜுராசுரன் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தால் ஸ்ரீமன் நாராயணரே பாதிப்படையக்கூடும். அப்படியென்றால் உடனடியாக நாராயணர் யோக நித்திரையில் ஆழ்ந்தாக வேண்டுமா? ஆனால் மகாதேவா, யோக நித்திரையில் சென்றால் கூட தீய விளைவுகள் ஏற்படுமே. நாராயணா, இச்சங்கடத்தை களைய வேண்டியதென்பது தீர்க்க வேண்டிய எதிர்காலத்தின் சங்கடங்களை விட மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஆகட்டும் மகாதேவா. அந்த அசுரனிடம் நாராயணரையே வசப்படுத்தும் சக்தி உள்ளதா? நாராயணரை மட்டுமல்ல, இது அனைவருக்குமே கடினமான பரீட்சையாகும் முருகா. நாராயணர் யோக நிலைக்கு சென்றதும் ஜுராசுரன் கொடுமைகள் புரிய ஆரம்பித்து விடுவான். நான் இதற்கு முன்பு என்றும் நாராயணர் யோக நித்திரைக்கு செல்வதற்கு முன் இப்படி கவலைப்படுவதை கண்டதே இல்லை. என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம் மகனே, மகனே, ஜுராசுரா, நன்றாகப் பார். அந்தகனின் புதல்வன் ஆதியாவே. அப்படி இருக்கையில் நீ என்னை தேடி வர காரணம் என்ன? மகாதேவர் உனக்கு எப்படி காட்சியளிக்கப் போகிறார் என்று உனக்கு நான் கூறுவேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ என்னுடைய திட்டத்தில் எனக்கு உதவி புரிய வேண்டும். சரி, நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன் திட்டம் என்ன? நீ மகாதேவரிடம் எந்த வரத்தை கேட்க வேண்டும் என்று நானே உனக்கு எடுத்துரைப்பேன். மேலும் எந்த விதத்தில் வாய்ப்பு வரும் பொழுது அந்த வரத்தினை மகாதேவருக்கு எதிராக எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உனக்கு விரிவாக கூறுவேன்.